அதுவும் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். இந்த ஆப்போசிட் டிக்கெட்ல இருந்து பாத்துக்கிட்டே இருப்போம். அந்த கார் எல்லாம் போகும், பாடி கார்ட்ஸ் எல்லாம் ஓடுவாங்க. எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கூட்டத்துல அங்கெல்லாம் வந்து நின்று பார்ப்போம் ஆக்டர்ஸ் எல்லாம். ஸோ இந்த ஸ்டேஜ்ல நிக்கணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப உழைச்சுதான் வர்றாங்க எல்லாரும். கண்டிப்பா அதே இதுதான் நாங்களும் பண்ணேன். பட் ஃபர்ஸ்ட் மூவி ஜஸ்ட் அது ஓடிடி ரிலீஸ் கொஞ்சம் தவறிடுச்சு. அது எனி மிஸ்டேக் அஃப்கோர்ஸ் எஸ், நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் ஆஸ் அ டிரெக்டர். பிகாஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் அண்ட் ஆல் த ரிவ்யூவர்ஸ் ஆடியன்ஸ் அவங்க எப்பவுமே சரின்னு நான் பார்ப்பேன். ஏன்னா பிகாஸ் நம்ம கருத்தை யாருக்கிட்டையும் திணிக்க முடியாது, உங்க கருத்தையும் யார்கிட்டையுமே உங்க இது. ஏன்னா பிகாஸ் இங்க தாட் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குங்க. ஸோ அப்போ நீங்க ஒரு கருத்து சொல்லும் போது எனக்கு பென்குயின்ல இருந்து வரும்போது என் தலையில கொட்டி ஓகே இப்படி எடுக்கக்கூடாது, இது இட் வில் நாட் ஒர்க் அப்படின்னு நீங்க சொன்னது வந்து நான் பர்சனலா எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது நான் வந்து பேக்ரவுண்ட் அப்படி நான் கார்பரேட்ல ஒர்க் பண்ணேன், கொஞ்சம் இதுல நிறைய கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணேன். இப்போ கார்பரேட்ல அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, என்னதான் ப்ராடக்ட் எப்படி இருந்தாலுமே அது கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட் அப்படின்னுவாங்க. ஹோட்டலுக்கு போனாலும் அது நல்லா இல்லை, சூப்பர் ஃபுட்டே வைங்க, நல்லா இல்லைன்னா எஸ் இஸ் ரைட், அது மறுபடியும் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு. அப்படிதான் நான் ஆடியன்ஸை பாக்குறேன். அது சரியா இருந்தாலும் தப்பா இருந்தாலும் அது ஆஸ் அ டிரெக்டரா நான் தான் பொறுப்பு எடுக்கணும்னு. ஸோ பென்குயின் வந்ததுக்கு அப்புறம் ஐம் நாட் சேயிங் தட் இஸ் பேட் ஃபிலிம், பட் எனக்கு அதுல இருந்து நிறைய லேர்னிங் கிடைச்சது. இது ஏற்கனவே ஒரு இடத்துலயும் நான் சொல்லியிருக்கேன், எல்லாருமே ரேசஸ் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் படம்ன்றது அதுல இருந்து +1 அப்படி போற மாதிரி இருக்கும். எனக்கு ஆவரேஜா இருந்தா ஜீரோல இருந்து போவாங்க, அடுத்து நல்ல படம் கட்டுச்சா +1ல இருந்து. நான் -1க்கு போயிட்டேன், கீழே விழுந்துட்டேன். அங்க இருந்து மறுபடியும் வரணும்னா +1க்கு ஒரு பெரிய உழைப்பு போட வேண்டியதா இருக்கு. ஏன்னா இங்க சினி இண்டஸ்ட்ரியில அதுக்கான ஒரு வேலையை பண்ணி அந்த ஒரு ப்ரொடியூசர்ஸ் போய் நம்ம சொல்லி அதை அவங்களை கன்வின்ஸ் பண்ணி ஒரு ஆக்டர் கன்வின்ஸ் பண்ணி ஒரு க்ரூவே நம்பி அதுக்குள்ள வருதுன்னா அந்த கன்விக்ஷன் எப்படி இருக்கணும். ஏன்னா நான் -1ல இருக்கேன், என்னை நம்பி வருவாங்களான்ற பயம் எனக்கு உண்மையிலே இருந்தது. அந்த -1ல இருந்து அந்த +1க்கு வரணும்னா ஒரு கதை, அந்த கதை மட்டும்தான் எனக்கு அடையாளமா இருக்கணும், அப்படியான ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணணும் அப்படின்றது தான் என் மைண்டுக்குள்ள இருந்தது. சரி எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு ஒரே ஒரு கதை எழுதுவோம். ஃபைனல் ப்ராடக்ட் ஃப்ரெண்டுகிட்டே சொன்னேன், சரி நீ ஒண்ணு பண்ணு, ஒருவேளை தோத்துட்டேன்னா நீ இண்டஸ்ட்ரி விட்டு போய். நான் இண்டஸ்ட்ரி விட்டு போலான்னு தான் இருந்தேன், ஒண்ணு ட்ரை பண்ண அப்படின்னா ஒய்ஃப்டையும் சொன்னேன். அவளும் என்கிட்ட அதான் சொன்னான், ஒன்னு ட்ரை பண்ண, ஒண்ணு இவ்வளவு தடவை இருந்துச்சு, இது வந்து 50-50 இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, இன்னும் ஒன்னு ட்ரை பண்ணலாம். அப்படி ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஹாப்பியா நான் சாட்டிஸ்ஃபைடோட வெளியில வந்துடுறேன் அப்படின்னு தான் முடிவு பண்ணி தான் இந்த ஜீப்ரா பிளேயர் சொல்லியே போட்டேன். அப்படி வந்த படம் தான் ஜீப்ரா. ஒரு 4 செவத்துக்குள்ள ஆரம்பிச்சு நானும் யுவாவும் அப்பப்ப பேசுவோம். எங்க கதை இந்த ஜீப்ரா உருவானதே பாதி டீ கடையிலேயே அண்ணா நகர் பார்க்லயும் தான், அங்கதான் ஆரம்பிச்சது. ஸோ எல்லாம் பேசிட்டு ஓரளவுக்கு ரெடி ஆனதுக்கு அப்புறம் இந்த பவுண்டை கொண்டு போய் கொடுத்து நரேஷனோ இல்லைன்னா படிச்சாங்கன்னா ஓகே ஆயிடும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் வந்தது. ஆனா ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு, ஏன்னா நான் -1ல இருக்கேன். எப்பவுமே அது இருக்கும் எனக்கு, எந்த படத்துலயும் அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும், இப்பவும் அது எனக்கு இருக்கு. ஸோ எடுத்துட்டு போய் பாலா சார்கிட்டையும் தினேஷ் சார்கிட்டையும் ஃபர்ஸ்ட் நைட்டு நான் நரேஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அரௌண்ட் 11:30க்கு முடிஞ்சது. ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் வெளியில வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்டு ஒரு 11:50 போல கூப்பிட்டு ஒரு அமௌண்ட் வந்து செக்கா கொடுத்தாங்க. என்னால நம்பவே முடியல என்னால. ஏன்னா இதெல்லாம் பழைய காலத்துல நடக்கும், அதாவது சௌத்ரி சார் கொடுப்பாரு, அதெல்லாம் கேட்டிருக்கோம் நம்ம, இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு நான் எடுத்துட்டு போயிட்டு அங்க கோயில்ல ஒரு சிவன் கோயில்ல வச்சுட்டு சாமி கூப்பிட்டுட்டு நைட் 1 மணிக்கு எடுத்துட்டு போய் என் ஒய்ஃப் தூங்கிட்டாங்க, போய் எழுப்பியம்மா இந்த மாதிரி பணம் கிடைச்சிருச்சுமா அப்படின்ற. பிகாஸ் ஆஃப்டர் தட் அந்த இதுல அவங்க ஒன்னே ஒண்ணுதான் சொன்னாங்க, திரும்பி வாங்கிக்க மாட்டாங்கல்ல அப்படின்றாங்க நைட்ல. அப்பதான் எனக்கு இன்னும் டவுட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இல்ல அவங்க ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்ல கொடுத்துட்டாங்க போல இருக்கு, இது கண்டிப்பா வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் செக்கை டெபாசிட்டே பண்ணல, ஒரு பயத்துல வச்சிருக்கேன். அவங்க கூப்பிடட்டும் பாக்கலன்னு. ஒரு 20 days கழிச்சு அவங்களே கூப்பிட்டு, என்ன பிரதர் இன்னும் எங்களுக்கு இது ஆகல, கிரெடிட் டெபிட் ஆகல, போடலையா அப்படின்னாங்க. இல்லைங்க நீங்க இன்னும் கன்ஃபார்மா சொல்லுங்க. அட நம்ம பண்றோங்க, நீங்க என்னங்க நீங்க அவ்வளவுதான் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்க டீமான்னாங்க. எனக்கு என்னை விடவே நான் சொல்லணும், என்னை விட கண்டென்ட்டை ரொம்ப நம்பினாங்க. சீரியஸ்லி தேங்க்ஸ் பாலா சார் அண்ட் தினேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். அங்கிருந்து தான் இது ஆரம்பிச்சது. இங்க பண்ண வேண்டிய படம் தாங்க இது. இது உங்களுக்கு இந்த மண்ணுக்கு இந்த ஆடியன்ஸுக்கு தான் பண்ண வேண்டிய படம். எங்களால அந்த டயத்துல இங்க எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ண முடியல. அது இந்த மேடையா சரியான மேடையான்னு தெரியல பேசுறது. எங்களால இங்க அதுக்கான இதை வந்து ஃபினான்ஸோ இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ண முடியல. ஸோ அதனால நாங்க எங்களுக்கு இன்னொரு சப்போர்ட் தேவை அப்படின்ற மாதிரி இருந்ததுனால நாங்க அந்த தெலுங்கு தேசத்துக்கு போக வேண்டியதாயிடுச்சு. ஆனா
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.